அதுல நிறைய விதங்கள் இருக்கு. எல்லா சைஸ்ல ஷேப்லயும் இருக்கும். வானவில இருக்கிற அத்தனை கலரும் இருக்கும். ஆமா, சிலது சாக்லேட் சைஸ்ல ரொம்ப குட்டியா அழகா இருக்கும், நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிற மாதிரி. ஆனா அதுங்களுக்கு நிறைய பலமும் அற்புத சக்திகளும் இருக்கும். ஓ, எனக்கு அது ஒரு நிமிஷம் என் கையில வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறியா? ஆமா, ஆமா. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லட்டுமா? பட்டாம்பூச்சி பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க அத பத்தி பேசல, தேவதைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம இதெல்லாம் வேஸ்ட் தானே? என்ன இது ஒண்ணுமே புரியல. தேவதைங்க மூளைய யூஸ் பண்றவங்க. உன்ன மாதிரி மூளை இல்லாதவங்க இல்ல டாட். அவங்க பார்க்க ரொம்ப அழகாவும் நளினமாவும் இருப்பாங்க, தெரியுமா? இவங்க அழகா ரசிக்கிற ஆட்கள் இல்ல ஆக்டர்ஸ். WWF மாதிரி சண்டை போடுறது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு பேய்களையும் ரொம்ப பிடிக்கும். பயமுறுத்துற மாதிரி கண்களோட இருக்கிற பேய்கள் பொண்ணுங்களை ஓட ஓட விரட்டும். அது எப்படி இருக்கும்? ஓ, இத விட பயங்கரமான பூதங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அது முட்டாளுங்க, அத மறந்துடாத. முட்டாள்களா? பூதங்க எப்ப முட்டாள்களா இருந்திருக்கு? எப்பவும் தான். நீயே இத அவங்களுக்கு புரியுற மாதிரி கதையா சொல்லக்கூடாது. ஆனா இந்த மாதிரி முட்டாள் பூதங்களை பத்தி நிறைய கதைங்க இருக்குமே. சீக்கிரம் உன்னோட கதைய ஆரம்பி. ஆரம்பிக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாடோடி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவன் பாக்குறதுக்கு நம்ம ஜாக் மாதிரியே இருப்பான். அவனுக்கு தங்க வீடு இல்லைனாலும் எப்பவும் சந்தோஷமாவும் தமாஷாவும் நடந்துக்குவான். குட் மார்னிங் பொண்ணுங்களா. ToonWorldTamil.blogspot.com. உனக்கு இப்ப என்ன வேணும்? ஏன் இப்படி சிரிக்கிற? உங்களை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. நீங்க தயாரிக்கிற வெண்ணெய் தான் சிறந்ததுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமா, நீ சொல்றது சரிதான். இந்த நகரத்துல சிறப்பா விற்பனை செய்யறது என்னோட வெண்ணெய்ங்க தான். ஆனா உன்கிட்ட வெண்ணெய் வாங்குறதுக்கு பணம் இருக்கா? ஓ, பணமா? அது நான் இந்த பாக்கெட்ல எங்கேயோ வச்சேன். சரி, நீ ஏன் கொஞ்ச நேரம் உள்ள வந்து ஓய்வு எடுக்க கூடாது? உன்னை பாக்குறதுக்கு சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க. அப்பெல்லாம் ஏதோ 1-2 வருங்க, 2-3 ஆடை சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா இப்ப தினமும் வருது, அதுவும் குடும்பத்தோட வருதுங்க. ஷிஃப்ட் போட்டு டியூட்டி பாக்குதுங்க. ஒரு நாள் அப்பா பூதம், இன்னொரு நாள் அம்மா பூதம், இன்னொரு நாள் அவங்க பையன் பூதம். இப்படி விருந்தாளி வீட்டுக்கு வர மாதிரி வருதுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் வரும்போதெல்லாம் குறைஞ்சிட்டு 10 ஆடுங்களை தூக்கிட்டு போயிடுதுங்க. அதுங்களை எதிர்க்க அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. இப்படியே 10 ஆடுங்களா நான் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் வெண்ணெய் பண்ற தொழிலே இழுத்து மூட வேண்டியதுதான். இப்படியே இதுங்க மாத்தி மாத்தி பண்ணுச்சுங்கன்னா நான் எப்படிதான் வாழ்றதுன்னே தெரியல. உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லு. அப்படின்னா நீங்க நிறைய வெண்ணெய் தயாரிக்கணும்னா உங்களுக்கு நிறைய பால் வேணும். நிறைய பால் வேணும்னா உங்களுக்கு நிறைய ஆடுகள் தேவைப்படும். ஆமா, ஆனா இப்பதான் ஆடுகளே இல்லாம போயிடுச்சு. உங்க பிரச்சனையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்படி பண்ணா என்ன? நான் வேணா அந்த பூதங்களை விரட்டி அடிக்கிறேன். என்ன, நீ அதுங்களை விரட்டுறியா? நீ அதுங்களை நேரா பாத்திருக்கியா? சின்ன பூதம் கூட ரொம்ப பெருசா ரொம்ப பயங்கரமா தெரியும். இந்த மாதிரி நல்ல வெண்ணெய் கிடைக்கணும்னா நான் பூதப்படையை எதிர்ப்பேன், தெரியுமா? ஏன்னா நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால இது நிச்சயமா முடியும். எப்படி அதுங்களை ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. மனுஷங்களுக்கு மட்டும்தான் 6 அறிவு. அத பயன்படுத்த பூதங்களுக்கு தெரியாது. என் அறிவால அதுங்களை விரட்டுறேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். எந்திரி எந்திரி, சீக்கிரம், அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா எந்திரி எந்திரி. யார் வராங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அடப்பாவி, பூதம்தான். ஒட்டுமொத்த குடும்பமே வந்தாலும் வரலாம். என்ன, பூதம் வருதா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க கொடுத்த வெண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருந்தது. உங்களோட பேச்சு நல்லா இருந்தது. நான் வரட்டுமா? நீ எங்க போற? எல்லாத்தையும் மறந்துட்டியா? நேத்து ராத்திரி எனக்கு சத்தியம் பண்ணதை நிறைவேற்றாமலே போற. என்ன சத்தியம்? நேத்து ராத்திரி என் வெண்ணெயை சாப்பிடும் போது பண்ணி அந்த சத்தியம். பூதங்களை விரட்டுறேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? என் வெண்ணெய்களை நல்லா ருசிச்சு வக்கனையா சாப்பிட்டியே. அப்ப நேத்து ராத்திரி நீ சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே? நீ சரியான வெண்ணெய் திருடன்.
சரி, வந்துகிட்டு இருக்கிற அந்த பூதங்களை நான் விரட்டி அடிச்சு இதுல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? உனக்கு உனக்கு சாப்பிட தேவையான வெண்ணெய்களை தரேன், அதுவும் இலவசமா. ஒரு மனுஷன் உயிர் வாழ வெண்ணெய் மட்டும் பத்தாதே. சரி, நீ போகும்போது என்கிட்ட இருக்க 10 ஆடுங்களையும் எடுத்துட்டு போ. எங்க எடுத்துட்டு போறது? எனக்கே தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட இல்ல. அதுங்களை நான் எங்க தங்க வைப்பேன்? எந்த நிலத்துல மேய்ப்பேன்? அப்ப சரி, என்கிட்ட இருக்கிற எல்லாத்துலயும் உனக்கு பாதி தரேன். நீ இங்கேயே என் கூட தங்கி வெண்ணெய் தயாரிக்கலாம். என் வீட்லயும் என் பிசினஸ்லயும் உனக்கு சரி பாதியே தரேன். இப்ப என்ன சொல்ற? ஓ, இது நல்ல யோசனை. நான் இந்த யோசனைக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப உன் யோசனையை சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். நீ சொல்ற பெரிய சைஸ், சின்ன சைஸ், எந்த சைஸ்ல இருக்கிற எல்லா வெண்ணையும் எனக்கு வேணும். ஆ, அந்த பூதத்தை விரட்டுறதுக்கு யோசனை கேட்டா நீ வெண்ணெய பத்தி பேசுற. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீ செய்யற வெண்ணெய்களை இங்க இருக்கிற